Hi guys, welcome back to our channel after a very long time. So நாங்கள் ஃபைனலி ஒரு ட்ரிப்புக்கு போகிறோம் வைப்போம், தட் டு அன் இன்டர்நேஷ்னல் ட்ரிப், எஸ் வித் ஆர் கசின்ஸ். ஸோ ஸ்டே டியூன்ட். எங்கெல்லாம் போகிறோம், இது போஸ்ட் பண்ணுவோமா இல்லைன்னு கூட தெரியல, பட் ஸ்டில் ஜஸ்ட் ஃபார் ஆர் மெமரிஸ். நீ அழ மாட்டல்ல நட்டா, அழக்கூடாது. केक कटिंग पर निकल के देने तो गिर जाएगा लाइट का। हैप्पी बर्थडे टू यू, हैप्पी बर्थडे टू यू। बबला बबला देख सब जगह में है ऊपर। ठीक है, दे चाकू दे। घर पे कुसुम्बकार है। हेलो, போர்டிங் பாஸ் வாங்கியாச்சு, லக்கேஜ்லாம் எல்லாருக்கும் செக் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் வந்து செக்யூரிட்டி செக் போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் தான் இமிக்ரேஷன் இருக்கும், பார்க்கலாம். கருப்பே குசும்புக்காரன். நாங்கள் இப்போ ஃபுக்கெட் ரீச் ஆக போகிறோம். थाईलैंड पहुंच गए। बबलू आजा, बता क्या क्या कैसा लग रहा है तेरे को थाईलैंड पहुंच के? नॉर्मल था, बस में पीछे पीछे खड़ी दीदी कैसे लग रही है? सामने वाली दीदी कैसे लग रही है? हाँ वो ठीक है। கருப்பே குசும்புக்காரன். इसके लिए आया क्या तू थाईलैंड? हाँ Immigration done, so now we are heading to எங்கே போகிறோம்? விவசாயம் பண்ண போகிறோம். ஆமாம், தாய்லாந்து வந்து விவசாயம் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எங்கே போகிறோம்? பட்டாங் பீச். பட்டாங் பீச்சில் போய் என்ன பண்ண போகிறோம்? நாஸ்டா பண்ணிட்டு சாப்பிட்டு ரூம் செக்இன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரூம் செக்இன் 2 o'clock தானே? மணி 10 ஆகிட்டு ஆல்ரெடி 12 மணி ஆகிடும். अर्ली चेक-इन கேட்டு பார்ப்போம். சாப்பிட்டு போக 2 மணி எப்படி ஆகிடும். டேரெக்டாக லஞ்சே பண்ணிடுவோம். அப்படின்னா சிம்பிள் வாங்கினாலும் டைம் ஆகும். டாங் பீச் வந்தாச்சு. பீச் ரோட் பாங்க்லா ஸ்ட்ரீட் நாங்கள் ரீச் ஆகிருக்கோம். இங்கேருந்து இப்போ எங்கள் ரூமுக்கு தேடிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி எங்களுக்கு क्या बोल रहे हो? वही ले रही बोल रही हो ना. கருப்பே குசும்புக்காரன். அதுக்கு முன்னாடி நாங்கள் இப்போ எங்களுக்கு சிம் கார்டு பார்க்குறோம், விச் இஸ் எக்ஸ்பென்சிவ் இயர். இதுக்கு ஏர்போர்ட்லேயார் பரவாயில்லையாமல் இருந்துச்சு. சிம் கார்டு இருந்தால் தான் நாங்கள் எங்களோட அட்ரஸ் போட்டு ரூமுக்கு நடந்து போக முடியும். ஸோ வி ஆர் ட்ரைங் டு ஃபிகர் இட் அவுட்.
இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க ரூம். Walking straight, பட்டாங் ஸ்ட்ரீட், பாங்லா மார்க்கெட், Bangla Street, பாங்லா ஸ்ட்ரீட்டா? ஓகே. Bangla Street, Patong Beach. நான் ஊரிலோடு எடுக்கதான் செய்வேன். பட்டாங் பீச் போயிட்டு பட்டாங் பீச். நாங்கள் இப்போ பட்டாங் பீச் வந்துட்டோம். பட்டாங் பீச் தான் ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் பீச் இன் ஃபுகெட். ஸோ இங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுவாங்க, லைக் ஜெட் ஸ்கீ, பனானா ரைட், போட் ரைட், பம்பர் போட் எல்லாமே இங்கே நடக்கும். ஸோ இந்த பீச்சோட பக்கத்துலேயே ஜஸ்ட் நியர்பை டு திஸ் பீச் இஸ் வாக்கிங் ஸ்ட்ரீட். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் எல்லாம் ஒரு ஜஸ்ட் காமிக்கிறேன் இங்கே என்னென்ன இருக்குன்ட்டு. ஸோ பார்த்து எல்லாமே என்ஜாய் பண்ணுங்கள். மேல கடாய் சாக்கட்டுல சட்டாய் வடிவல் என்ன டுபாய் கைய விட்டா டப்பாய் லோக்கல் என்ன லோலாய் அப்பாவா நீ அறாய் மட்டமான எல்லோ பைய வாங்கம்மா நீ கல்லாய் குமுகும்பா இடி கம்பா வா மச்சா நீ தம்பா குமுகும்பா இடி கம்பா வா மச்சா நீ தம்பா. இங்க பாருங்க, இங்க ஒரு ஸ்கெலிட்டன் அண்ட் பம்ப்கின் ஃபேஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ ஹாலோவின் தீமும் இங்க ஃபாலோ பண்றாங்க. ஸோ கைஸ் ஜஸ்ட் வாட்ச் அண்ட் என்ஜாய். ஜெய் ஜெய் சிக்கம்மா ஆயிடும் சிக்கம்மா அங்காளம்மா தாயே நீ பெருக்கி போடு பாயே அப்பராவ் சுப்பராவ் கரீனா கப்பூராவ் ஏரியால விற்கிறாங்க தண்ணி கேனு முப்பரா ஸ்டவ் மேல கடாய் சாக்கட்டுல சட்டாய் வடிவல் என்ன டுப்பாய் கைய விட்டா டப்பாய் லோக்கல் என்ன லோலாய் அப்பாவா நீ அறாய் மட்டமான எல்லோ பைய வாங்கம்மா நீ கல்லாய் குமுகும்பா இடி கம்பா வா மச்சா நீ தம்பா குமுகும்பா இடி கம்பா வா மச்சா நீ தம்பா. எஸ்எஸ்எல்சி ஃபெயில்னா 8th பாஸ்னா லோக்கல்ல இருந்தாலும் நாங்க மாசுனா கிளிமுக்கு நாசரு யூசி ப்ரௌசரு சரியா தெக்கலன்னா கையில ஓட்டும் டவுசரு மொக்க ஜோக்கச்சா சிச்சிடுவே தெரியங்கா அண்ணன் கூட மூஞ்சி உனக்கு விஜய் டிவி பிரியங்கா மொக்க ஜோக்கச்சா சிச்சிடுவே தெரியங்கா அண்ணன் கூட மூஞ்சி உனக்கு விஜய் டிவி பிரியங்கா படி சோக்காப்பா அது இது எது மக்காப்பா நம்து போன கேக்கு அது தங்கதோர ஜோக்கு ஸ்டவ் மேல கடாய் சாக்கட்டுல சட்டாய் வடிவல் என்ன டுபாய் கைய விட்டா டப்பாய் லோக்கல் என்ன லோலாய் அப்பாவா நீ அறாய் மட்டமான எல்லோ பைய வாங்கம்மா நீ கல்லாய் லபலபா அது நாயிலப்பா லபலபா அது நாலப்பா ஃபுல் டே டூர் இருக்கும். 7 islands கட்டுவாங்க, 7 ஸ்பாட்ஸ் காமிப்பாங்க. அதில் ஆக்டிவிட்டீஸும் இருக்குது, காயாக்கிங்கும் இருக்கும். kayaking, snorkeling, kayaking இல்ல. ஆமாம், ஏதோ ஒரு போட்டில் இது அது. பின்ன ஸ்னார்க்லிங் இருக்குது. பின்ன அங்கேயே பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் இருக்குது. இப்போ டைம் என்ன ஆகுது? 8 மணி ஆகுது. 8 மணிக்கு எங்களுக்கு 7:45 பிக்கப் வந்துச்சு. இப்போ நாங்கள் அந்த ஸ்பாட்டுக்கு போகிறோம். அங்கே போய் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் எங்களை கூப்பிட்டுட்டு போவாங்க ஃபிஃபி ஐலண்ட். बबलू से हाय हाय बोल. सिर्फ हाय के अलावा भी कुछ बोलो. कुछ கருப்பே குசும்புக்காரன். والله ها عندي خوش فصلة يا اخي تفوز والله خوش رقصة يا اخي دوس عندي خوش فصلة يا اخي تفوز والله خوش. பண்ணி பின்னாடி பாருங்க. ஆனால் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அங்கேருந்து எடுங்க.ยังไม่ได้พูดเลยแล้วฉันบอกอยู่ว่าให้มาஸோ நாங்கள் எங்களோட போட்டில் ஸ்பீட் போட்டில் உட்காந்தாச்சு. எல்லோரும் செட்டில் ஆகிட்டு இருக்கோம். இப்போ we will start our boat ride. Only in the front boat, not inside. இவங்க தான் எங்களோட கைடு.
ஓ மை காட், திஸ் லேடி வாஸ் வெரி ரூட். என்ன கேட்டாலும் அவ்வளோ ரூடாக ரிப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஜஸ்ட் லீவ் தட். ஃபர்ஸ்ட் ஸ்பாட் இப்போ நம்ம ரீச் ஆகிட்டோம். இது வந்து மங்கி ஐலாண்ட். கான் கெட் டவுன் இயர், ஏன்னா இங்கே ரொம்பவே கோரல் இருக்குது கீழே. ஸோ இஃப் வி கெட் டவுன் ஆப்வியஸ்லி இட் வில் ஹர்ட் அவர் லெக்ஸ். ஸோ அதனால் நம்மளால இங்கே இறங்க முடியாது. அண்ட் அதுவும் இல்லாமல் இங்கே ரொம்ப மங்கீஸ் இருக்கும். அந்த மங்கீஸ் நம்மளை அட்டாக் பண்ணுற சான்சஸும் இஸ் வெரி ஹை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வி டிடன்ட் கெட் டவுன் இயர். ஒரே ஒரு மங்கி தான் தெரிஞ்சிச்சு. ஸோ நம்ம இப்போ நம்மளோட செகண்ட் ஸ்பாட்க்கு போக போகிறோம். இதுதான் தி பெஸ்ட் ஸ்பாட், த மோஸ்ட் ஃபேமஸ் மாயா பே பீச். ஸோ இந்த ரீச் ஆகிறதுக்கு நம்ம இந்த ரூட் வழியாக தான் போக வேண்டியதாக இருக்கும். ஸோ வி வில் ஹாவ் டு ஜஸ்ட் ஃபாலோ அ கைட். ஒரு பக்கமாக என்ட்ரி இருக்கும், தி அதர் சைட் இஸ் ஃபார் தி எக்ஸிட். கருப்பே குசும்புக்காரன் இங்கே டு ரீச் தி ஸ்பாட். ஸோ வாங்க நம்ம கைடை ஃபாலோ பண்ணி பின்னாடியே போகலாம். guys, இதுதான் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிளேஸ். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே இருக்கணும் போல் இருக்குது. பீஸ்ஃபுல்லான பிளேஸ், அவ்வளோ கிளியர் வாட்டர், கிளியர் ஏர், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு தான் இந்த இடத்த சப்ஸே பெஸ்டான இடம்னு சொல்கிறாங்க போல். இட் இஸ் வாட் to watch it again and again. So அவ்வளோ மவுண்டன்ஸ்க்கு நடுவில் ஒரு அழகான பீச், கிறிஸ்டல் கிளியர் வாட்டர், ஒயிட் சாண்ட் பீச். அப்பப்பா என்னமா இருக்கு பாருங்க. வெயில வானத்தை பிடிப்போம், தோழனுக்கு தோல் கொடுப்போம், தொல்ல வந்தா லேட் பார்ட்டில முடிப்போம், பாடுவனா போடுவனா வெயிட் ஆஃப் ஃபைட், ஒன் பஞ்சில கெளிப்போம், ஆடுவனா ஓடுவனா அட்டில டைட், கானா வைப்ல மதப்போம், வைப்ல மதப்போம், வைப்ல மதப்போம், வைப்ல மதப்போம். போற டைம்ல நீங்க ஏமி செக் சைட் என் சைடு வாக்க பார்த்து ஊர்ல எல்லாம் செலா டைட். நான் ஏத்தி அறிக்கை பேச மாட்டேன், பேசினா ஒன்லி ஸ்ட்ரைட். எங்க ஸ்பீச் கேட்க அர்த்தல இருந்து மார்ஸ் வரைக்கும் வெயிட்டிங். தலை மேல பறக்கும் ஏரோப்ளேன், ஆர்ல போட்டு ஸ்கேட்டிங். கர்மாரில இருந்து மார்வல் வரைக்கும் நாங்க கொடுக்க ரேட்டிங். இப்போ டெய்லி போடுற வீடியோ தான் இன்டர்நெட் டிபேட்டிங். வைப்ல மதப்போம், வைப்ல மதப்போம், வைப்ல மதப்போம். So I can take a picture of the three of you. बोट किटे वरादपा इडिचुनु हां वीडियो கொஞ்சம் அவங்களும் இங்கே கூப்பிடு. நீங்கள் தனியாக பண்ணிக்கலாம், கயிறு கட்டியிருக்கோ. ஸ்நார்க்லிங்காகியே ஒரு ஸ்பாட். ஸோ அங்கே லைஃப் ஜாக்கெட் கொடுத்தாங்க, அதர் ஆக்சசரிஸ் ஃபார் கெட்டிங் தி ஸ்நார்க்லிங் டன், அது எல்லாமே எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணாங்க. இப்போ வாங்க தண்ணிக்குள்ளே போகலாம். தண்ணிக்குள்ளே ஒரு வீடியோ போகலாமா? எவ்வளோ ஃபிஷ், எவ்வளோ கிளியரான வாட்டர், செம்மையாக இருக்குல்ல. पानी का शोर आजा मेरी बाहों में girl what you waiting for तुझको मैं लेके चलूं फिर प्यारी सी yacht पे हो जाएंगे हम कल नाली बुक के शॉट पे पानी 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 सानी 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 सानी. அந்த எக்ஸ்பீரியன்ஸும் செம்மையாக இருந்துச்சு. எங்களுக்கு தோணுச்சு எங்களால் பண்ண முடியாதுன்ட்டு. பட் நோ, இட் வாஸ்
amazing. We could do it and it was really good. நல்ல வேலை பயத்தில் நாங்கள் மிஸ் பண்ணல இந்த ஸ்பாட்டை, பண்ணிட்டோம் எப்படியோ. கருப்பே குசும்புக்காரன். இன்னைக்கு டே 2, டே 3 ஆக்சுவலாக. நேற்றுக்கு டே 3 நாங்கள் இப்போ டவுனில் தான் இருக்கோம், புக்கெட்டில். பட் இன்றைக்கி வந்து மித்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ண வந்திருக்கோம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து சலாங் டெம்பிள் வந்திருக்கோம். அங்கேருந்து அதுக்கப்புறம் நாங்கள் ATV ரைட் பண்ணுவோம், எலிஃபென்ட் சஃபாரி பண்ணுவோம், எல்லாமே இருக்குது இன்றைக்கி. ஸோ ஸ்டே டியூன்ட். रसिकनो क्या ஒன் ஆஃப் த ஸ்பாட் தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். இட் இஸ் பிக் புத்தா இன் ஃபுக்கெட். செம்ம ஹைட்டில் இருக்குது இந்த டெம்பிள். இதில் எல்லாரோடையும் டொனேஷன்லாம் இருந்து கட்டின ஒரு ஸ்டாச்சு. இங்கே இருந்து பார்த்தா ஃபுல்லாக ஃபுக்கெட்க்கு வியூவே தெரியும். ஸோ என்ன ஒரு வியூப்பா, செம்ம அழகாக இருந்துச்சு. ஸோ நான் எல்லா ஸ்பாட்லேயும் செம்ம அழகாக இருந்துச்சு தான் சொல்கிறேன். பிகாஸ் இட் இஸ் ஆக்சுவலி வெரி குட். இட் இஸ் ரியலி வர்த் இட். கூட்டம் அதிசயம், வண்ணத்து பூச்சி உடம்பில் ஓவியங்கள் அதிசயம், துணை செல்லும் காற்று மெல்லிசையாதல் அதிசயம், குருநாதர் இல்லாத குயில் பாட்டு அதிசயம், அதிசயமே அசந்து போகும் நீ எந்த அதிசயம், கல் தோன்றி மண் தோன்றி கடல் தோன்றும். நெக்ஸ்ட் வந்து ஒரு அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டி. ஸோ இது வந்து ஒரு ATV ரைட் பண்ணுறது. ரைடு நாங்கள் ஃபஸ்ட்டு நினச்சோம் மேபி முடியாது, பிகாஸ் ஆஃப் ரோடில் வேறு கூப்பிட்டு போகிறாங்க. ஆஃப் ரோட்னாலே கொஞ்சம் டேஞ்சரஸாக தான் இருக்கும். பட் இல்லை, எல்லாம் அவங்களுக்கு ப்ராப்பர் கைடோட, எங்களுக்கு ப்ராப்பராக கைடு வந்திருந்தாங்க. கைடு எங்களுக்கு முன்னாடி நாங்கள் எங்கெல்லாம் ஸ்டாப் ஆகிறோமோ, ராங் ரூட்டில் போகிறோமோ அவங்க உடனே வந்திருந்தாங்க. அவங்க ஆப்வியஸ்லி தே ஆர் எக்ஸ்பீரியன்ஸ்ட். ஸோ அவங்க ஜூப்னு சூப்பராக ஓட்டினாங்க. எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பட் இல்லை, நாங்கள் ரொம்பவே முடியாதுன்னு நினச்சோம். பட் நல்லாவே பண்ணிட்டோம். எல்லாருமே சூப்பராக இருந்துச்சு. எங்களை வீடியோவும் கவர் பண்ணாங்க, ஃபோட்டோஸும் எடுத்தாங்க. அதுக்கு ப்ராப்பரான எங்களுக்கு இன்னும் ஹெல்மெட் கொடுத்துக்கிட்டாங்க. அண்ட் இட் வாஸ் ரியலி குட். நான் அந்த என்ன சொல்கிறது, லிட்ரலி ஆஃப் ரோடு தான் போச்சு. இந்த ஒரு மவுண்டன் கிளைம் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் தண்ணியும் இருந்துச்சு, தண்ணியும் தாண்டி போகிற மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதுவும் நல்லா இருந்துச்சு. ஸோ இதுவும் ஒரு மஸ்ட் ட்ரை ஆக்டிவிட்டி தான் நான் சொல்லுவேன். ஸோ நம்ம இப்போ வந்திருக்க ஸ்பாட் வந்து ஹனி பீ ஹவுஸ். இங்கே வந்து இவங்களே ஹனியை ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் யூனோ பியோர் ஹனி செல் பண்ணுறாங்க. டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஹனி இருக்குது. ஜிஞ்சர் ஹனி, லெமன் ஹனி. நம்ம இங்கே இந்தியாவில் கிடைக்காத ஹனிலாம் அங்கே இருந்துச்சு. கொஞ்சம் டேஸ்ட்க்கு கொடுத்தாங்க. அண்ட் கம்பல்சரி இல்லை, அங்கே வாங்கி யூனோ நம்மளை கம்பலும் பண்ணலக்கு நீங்கள் வாங்கியே தான் ஆகணும்ன்ட்டு. பட் இட் வாஸ் குட் டு டேஸ்ட்.
நெக்ஸ்ட் எங்களை கூப்பிட்டுட்டு போன இடம் வந்து ஒரு கேஷ்யூ ஃபேக்ட்ரி. இப்படி ஒவ்வொரு கேஷ்யூஸ் யூனோ சீடை தான் அவங்க உடச்சி உள்ளேருந்து கேஷ்யூஸ் எடுப்பாங்க. இங்கே ஆல்மோஸ்ட் ஒரு 20 to 30 வெரைட்டிஸ் ஆஃப் கேஷ்யூஸ் இருந்துச்சு. எல்லாமே டேஸ்ட் பண்ண கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் வந்திருக்க இடம் வந்து ஒரு எலிஃபென்ட் சாங்சுரி. இங்கே எலிஃபென்ட் சஃபாரி, இங்கே எலிஃபென்ட்ஸ்க்கு நம்ம ஃபீட் பண்ணலாம், எலிஃபென்ட் யூனோ குளிக்கலாம், எலிஃபென்ட் கூட நம்ம சேர்ந்து குளிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஆக்டிவிட்டீஸ் தான் இங்கே நடக்கும். ஸோ நாங்கள் வந்து வெறும் எலிஃபென்ட்க்கு ஃபீட் பண்ணோம் அண்ட் எலிஃபென்ட் சஃபாரி பண்ணோம். எலிஃபென்ட் சஃபாரியும் சூப்பராக இருந்துச்சு. ஒரு 30 minutesக்கு சஃபாரி இருந்துச்சு. அது க்யூட்டாக இருந்துச்சு இந்த பேபி எலிஃபென்ட். அந்த பேபி எலிஃபென்ட் கூட தான் நாங்கள் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இட் வாஸ் யூனோ டான்ஸிங் அண்ட் நம்ம பக்கத்தில் இருந்தாலே அதுக்கு யூனோ ஏதாவது கேட்டுக்கிட்டே இருந்துச்சு நம்மள்ட்ட. ஏன்னா இட் வாஸ் லிட்டரலி ஹங்க்ரி. யாராவது பக்கத்தில் போனாலே அதுக்கு தோணுது இவங்க இப்போ எனக்கு ஏதாவது ஃபுட் கொடுப்பாங்க. ஸோ இட் வாஸ் என்ஜாயிங் அண்ட் ஈவன் வி வர் என்ஜாயிங் வித் தி எலிஃபென்ட். நாங்கள் ரொம்ப ஃபோட்டோஸ்லாம் கிளிக் பண்ணோம் வித் தி எலிஃபென்ட். இப்போ நம்மளோட ஃபுக்கெட்க்கு ஜேர்னி இதோட முடிஞ்சுது. இப்போ நாங்கள் போகும்போது நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் இஸ் சியாங் மே. அதுக்காக நாங்கள் இப்போ ஏர்போர்ட் ரீச் ஆகிருக்கோம். ஏர்போர்ட்லேருந்து இப்போ நாங்கள் ஃப்ளைட் பிடிச்சா நாங்கள் ரீச் ஆகும் எங்களோட நெக்ஸ்ட் பியூட்டிஃபுல்லான டெஸ்டினேஷன் விச் இஸ் சியாங் மே. வாங்க நம்ம எல்லோரும் ஒரு ஃபுக்கெட்க்கு பாய் சொல்லிடலாம். ஒரு பாய். திரும்ப பார்க்கலாம் ஃபுக்கெட். வில் கம் அகேன் ஃபார் ஷோர். நாங்கள் இப்போ சியாங்மே ரீச் ஆகிட்டு எங்கள் ஹோட்டலுக்கெல்லாம் நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டு கொஞ்சம் செட்டில் டவுன் ஆகிட்டு நாங்கள் இப்போ வெளியில் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு வந்தோம். அலாங் வித் கொஞ்சம் மாதிரி நாங்கள் இட் வாஸ் டின்னர் டைம். ஸோ கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் அந்த பிளேஸஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டேக்கு என்ன பிளான் பண்ணலாம், அங்கே எதாவது புக்கிங் பண்ணலாமா அதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்தோம். க்ளூக்கில் புக் பண்ணி ஒரு சீக்ரெட்டான இடத்துக்கு போனோம் விச் இஸ் சீக்ரெட் வாட்டர் ஃபால். இந்த வாட்டர் ஃபால் போகிறதுக்கு ஒரு 2 kilometers நம்ம ட்ரெக் பண்ணிட்டு போனோம். எங்களோட கைட் இங்கே ஓ மை காட் அவ்வளோ ஹம்பிள், அவ்வளோ ஸ்வீட். they were like too good. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ப்ராப்பராக அவ்வளோ ப்ளேஃபுல்லாக அவ்வளோ யூனோ சிரிச்சுக்கிட்டே எங்களையும் சிரிக்க வச்சுக்கிட்டே ரொம்பவே க்யூட்டாக எல்லாரும் பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே எங்களோட லன்ச் எங்களுக்கு இருந்துச்சு, ப்ளஸ் ஹைட்டியும் கொடுத்துருந்தாங்க. இட் வாஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் போகலாம். சீக்ரெட் வாட்டர் ஃபால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க. கருப்பே குசும்புக்காரன். ஓ மை காட், இந்த வியூவை பாருங்க. ஐயோ என்னமா இருக்கு இந்த வாட்டர் ஃபால். சூப்பர்பா இருந்துச்சு. நதியே நதியே காதல் நதியே நீயும் பெண்தானே, அடி நீயும் பெண்தானே. ஒன்றாயிரண்டார் காரணம் 100 கேட்டால் சொல்வேனே, நீ கேட்டால் சொல்வேனே. தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா திரனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா திரனா. நடந்தால் ஆறு, எழுந்தால் அருவி, நின்றால் கடலல்லோ.
மனைவி பெற்றால் தாயல்லோ சிறு நதிகளே நதியிடும் கரைகளே கரை தொடும் நுரைகளே நுரைகளில் இவள் முகமே சிறு நதிகளே நதியிடும் கரைகளே. இப்போ நம்ம போகிறது தான் பாம்பு ராஃப்டிங். என்னமா இருக்குது பாருங்களேன், ரெண்டு பக்கமும் ஃபாரஸ்ட் அண்ட் நடுவில் ஒரு ரிவர். அந்த ரிவரில் நாங்கள் பாம்புவில் வேற ராஃப்ட் பண்ணிட்டு போகிறோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். எங்கள் எல்லாருக்குமே இந்த ட்ரிப்பில் த மோஸ்ட் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னால் அது இதுதான். எங்களோட லைஃபோடைய பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னால் நான் இதுதான் சொல்லுவேன். இட் வாஸ் வர்த் இட். இட் வாஸ் ரியலி குட். அதுவும் இல்லாமல் நாங்களே ராஃப்ட்டும் பண்ணோம். கைடும் வெரி ஸ்வீட், தே வர் வெரி ஹெல்ப்ஃபுல். அவங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க, நாங்களே கூட ராஃப்ட்டும் பண்ணோம். ஸோ இட் வாஸ் ரியலி குட். கரை தொடும் நுரைகளே நுரைகளில் இவள் முகமே சிறு நதிகளே நதியிடும் கரைகளே. சியாங் மேட்ருந்து பர்சனலாக நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. இட் வாஸ் கிவிங் மீ அ வைப் ஆஃப் யூரோப்பியன் கண்ட்ரி. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. த வைப் அண்ட் எவ்ரி திங் வாஸ் ரியலி குட். இன்னைக்கு டே 5 டே 5 நாங்கள் சியாங் மேலேருந்து சியாங் ரே போகிறோம். டூர் புக் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து சியாங் மேலேருந்து சியாங் ரே கூப்பிட்டு போகிறாங்க. அண்ட் அங்கே இன்னைக்கு எங்களுக்கு சில பல ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். ஹாட் ஸ்ப்ரிங் வாட்டர் அப்படியே வால்கானோ. இப்போ நாங்கள் வந்திருக்க ஃபர்ஸ்ட் இடம் வந்து ஹாட் ஸ்ப்ரிங். ஸோ ஹாட் ஸ்ப்ரிங்கில் என்னென்னா பேசிக்கலி, ஐயோ இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக எக் பாயில் பண்ணுறாங்க. சூப்பராக இருக்குல்ல. இந்த இடத்துல நிறைய சின்ன சின்ன பாண்ட் அண்ட் ரிவர் மாதிரி ஃப்ளோயிங் வாட்டர் இருக்குது. ஃபுல் டைம் சுடு சுடுன்னு நல்ல சுடு சுடுன்னு வாட்டர் வந்துகிட்டே இருக்கும். அவ்வளவு சூடு நம்மளால் கண்டினியூஸ் 1 மினிட்க்கு மேலே கூட ஆப்வியஸ்லி கால் வைக்க முடியாது. இட் வாஸ் வெரி ஹாட். गरम चाय की प्याली हो कोई उसको पिलाने वाली हो चाहे गोरी हो या काली हो सीने से लगाने वाली हो डर गया मिल जाए तो मिट जाए हर हम तररम पम पम तररम पम पम तररम पम पम चिंपकपम चिंपकपम तररम पम पम இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்பாட் வந்து ஒயிட் டெம்பிள். இங்கே எல்லாமே ஒயிட் கலரில் தாங்க இருக்கும். ஃபுல் டெம்பிளே ஒயிட் கலரில் கட்டியிருக்காங்க. அண்ட் இது ஒரு இன்ஸ்டாகிராமில் ஃபேமஸ் ஆன பிளேஸ். நீங்களும் இன்ஸ்டாகிராமில் மேபி பார்த்துருக்க வாய்ப்புகள் இருக்குது. என்னமா இருக்குல்ல, செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதுவும் அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க. எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்டெயின் ஆகல. அவ்வளோ ஒயிட்னா ஒயிட்டாகவே தான் இருந்துச்சு. விழியில் பாதி முழு நிறமே மழையில் உடையும் தும்பை
இந்த இடம் ஜஸ்ட் நெக்ஸ்ட் டு ஒயிட் டெம்பிள் தான். இதோட பேர் வந்து கேவ் ஆஃப் ஆர்ட். வாங்க பார்க்கலாம் இங்கே என்ன இருக்குன்ட்டு. செமையாக பண்ணியிருக்காங்க இந்த இடத்தையும். ஒரு இடமும் ஒவ்வொரு தீமில் இருந்துச்சு. ஒரு பக்கம் சி தீம், ஒரு பக்கம் ஏன்னோ எல்லாம் சி க்ரீச்சராக இருக்குது. ஒரு பக்கம் லைஃப் தீம் இருந்துச்சு. ஒரு பக்கம் கேப்டன் அமெரிக்கா, அயன் மேன், தார் அண்ட் ஆல் இருந்துச்சு. சூப்பராக இருக்குது. இதுவும் நல்லா இருந்துச்சு. ஸோ லவ்ட் இட். நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்பாட் வந்து ப்ளூ டெம்பிள். இப்போ நம்ம பார்த்த ஒயிட் டெம்பிள் மாதிரியே இதுவும் சூப்பரான இடம். அது ஒயிட்டாக இருந்துச்சுன்னா இது ஃபுல் ப்ளூவாகவே இருந்துச்சு. பார்க்கவே ரொம்பவே அழகாக இருந்துச்சு. சூப்பர்னா சூப்பர், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இது பார்க்கும்போது அந்த பாட்டு தான் ஞாபகம் வருது. ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு. ஊதா 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 கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன். ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன். ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன். ஏ சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போடணும். நீ ஸோ நெக்ஸ்ட் ஸ்பாட் நம்ம வந்திருக்கிற இடம் வந்து அகெயின் இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபேமஸ் ஆன இடம். இந்த இடத்தோட பேர் வந்து லலிதா கேஃபே. சூப்பராக இருந்துச்சு. இதுவுமே ஆர்டிஃபிஷியல் ஃபாரஸ்ட் தான் கட்டி வச்சுருக்காங்க. அண்ட் அதுக்குள்ளே ஒரு கேஃபே. யாருக்கு சாப்பிடணுமோ அவங்க சாப்பிட்லாம், மித்தவங்க என்ஜாய் பண்ணலாம். பட் இதுக்கு ஒரு என்ட்ரி ஃபீ இருக்குது. என்ட்ரி ஃபீ கொடுத்து தான் இந்த கேஃபேக்கு போகலாம். ஸோ இட்ஸ் நாட் கம்பல்சரி டு ஹேவ் ஃபுட் தேர். அதுக்காக நம்மகிட்ட என்ட்ரி ஃபீ தான் வாங்கிடுறாங்க. ஸோ அங்கே ஃபோட்டோ ஜோன் இருக்குது. ஃபுல் ஃபாகாக இருக்கும். நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கலாம். இன்ஸ்டாகிராமில் நம்ம நிறைய போடுறதுக்காகவே இங்கே ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ஸோ இந்த இடமும் நல்லா இருந்துச்சு. सजना
సరిగా రిగమ గమ పమ గరి స స స స స ని సరి సరి ని ద పద పమ గ గమ పద మ గమ రి గ ప ప స ని రి స ని స ప మ గ ప ప స ని రి స ని స ప మ గ మ ప మ ని ద ని ద ప మ మ మ గ మ जा चक्री के मारे ना जा सौतन प्यार सब இது ஒரு க்யூட்டான கேஃபே. இங்கே நீங்கள் கேட் கூட விளையாடலாம், சாப்பிடலாம். செம்ம க்யூட்டாக வேறு இருந்துச்சு இந்த கேட்ஸ்லாம். ஸோ அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னா இந்த கேஃபேக்கும் போய் நீங்கள் அப்படியே ஃபுட்டும் சாப்பிட்டுக்கிடலாம், அவங்க கூட டைமும் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நாங்களே ஒரு கண்டுபிடிச்ச ஸ்பாட். இங்கே வந்து ஒரு கிளாக் டவர் இருக்குது. அந்த கிளாக் டவரில் எவ்ரிடே 8 PM ஒரு 5 மினிட்ஸ்க்காக அந்த கிளாக் டவர்லேருந்து ஒரு மியூசிக் ப்ளே பண்ணுவாங்க. அண்ட் அதுவும் இல்லாமல் ஒரு லைட் ஷோ நடக்கும். ஸோ இதுவுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸஸ் தான் இருந்துச்சு. இட் வாஸ் குட். ஸோ நாங்கள் இப்போ வந்திருக்க இடம் வந்து ஒரு சைனீஸ் டெம்பிள், பட் ஃபார் லேடி புத்தா. ஸோ இதே மாதிரி ஒரு டெம்பிள் நாங்கள் ஃபுக்கெட்லேயும் பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் இந்த டெம்பிளும், பட் இட் இஸ் ஃபார் லேடி புத்தா. செம்ம அழகாக இருந்துச்சு இந்த டெம்பிளும். இந்த டெம்பிளோட நல்ல விஷயம் என்னென்னா இதுக்குள்ளேயும் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ நாங்கள் பிக் புத்தா பார்த்தோம். அங்கே உள்ளெல்லாம் எதுவும் என்ட்ரிலாம் கிடையாது. அது வந்து ஒரு ஸ்டாச்சு வெளியிலேருந்து பார்க்குறது. பட் இதில் என்னென்னா அந்த ஸ்டாச்சுக்குள்ளே நம்ம போகலாம். அதில் லிஃப்ட் இருக்குது. நம்ம லிஃப்ட் யூஸ் பண்ணி மேலே போகலாம், டாப் வியூ பார்க்கலாம். மேலேருந்து ஃபுல் சிட்டிக்கு வியூ தெரியும். ஸோ இது பார்க்க போகும்போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு நம்ம முருடேஸ்வர சாமி தான். முருடேஸ்வர் அங்கே சிவன் கோயிலுக்குள்ளே எப்படி லிஃப்ட் யூஸ் பண்ணி நம்ம மேலே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி வியூ பார்க்கலாம். அதே மாதிரி கான்செப்டில் தான் எதுவும் பண்ணியிருந்தாங்க. ఇంకేం కావాలే చాలే ఇది చాలే నీకై నువ్వే వచ్చి వాలావే ఇకపై తిరనాళ్ళే గుండెల్లోన వేగం పెంచావే గుమ్మంలోకి హోలీ తెచ్చావే నువ్వు పక్కనుంటే ఇంతేనేమోనే నాకొక్కో గంట ఒక్కో జన్మే మళ్ళీ పుట్టి చేస్తున్నాను. ఇంకేం కావాలే చాలే ఇది చాలే నీకై నువ్వే వచ్చి వాలవే ఇకపై తిరనాళ్ళే ఊహలకు దొరకని సొగసా ఊపిరిని వదలని గొలుసా నీకు ముడి పడినది తెలుసా మనసున ప్రతి కొసా నీ కనుల మెరుపుల వరసా రేపినది వయసున రభసా నా చిలిపి కలలకు బహుశా ఇది వెలుగుల దశ నీ ఎదుట నిలబడు చనువే వీసా అందుకుని గగనపు కొనలే చూసా ఇంకేం కావాలే చాలే ఇది చాలే నీకై నువ్వే వచ్చి వాలవే ఇకపై తిరనాళ్ళే
நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்பாட் வந்து பிளாக் ஹவுஸ் மியூசியம். ஸோ நம்ம ஒயிட் டெம்பிள் பார்த்துட்டோம், ஒயிட் டெம்பிள் பார்த்துட்டோம், ப்ளூ டெம்பிள் பார்த்துட்டோம். இப்போ வந்து ஒரு பிளாக் கலருக்கு மியூசியம் பார்க்கலாம். இந்த மியூசியத்தில் பேசிக்லி பார்த்தா அனிமலோட ஸ்கின் அண்ட் போன் வச்சுருக்காங்க. ரொம்ப பழைய காலத்துக்கு யூட்டென்சில்ஸ் அண்ட் யூஸ்டு டூல்ஸ், அவங்க யூஸ் பண்ண வாஷ்ரூம் எல்லாமே வச்சுருக்காங்க, டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம போகிற இடம் பேர் மங்கி கேவ். இதை 13 பாய்ஸ் கேவாகவும் சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல பேசிக்லி ரொம்பவே மங்கீஸ் இருக்கிறதுனால இந்த இடத்தோட பேர் மங்கி கேவ்னு வச்சுருக்காங்க. அதே மாதிரி இங்கே ரொம்பவே கேவ்ஸ் இருக்குது. அதுலேயும் ஒரு கேவ் ரொம்பவே ஸ்பெஷலான கேவ். கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே, பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா, நான் இங்கு சௌக்கியமே. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. ஓஹோ கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே, பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா, நான் இங்கு சௌக்கியமே. உண்டான காயமெங்கு தன்னாலே மாறிப் போன மாயம் என்ன பொன்மானே, பொன்மானே. என்ன காயமான போதும் என் மேனி தாங்கிக் கொள்ளும், உந்தன் மேனி தாங்காது சென்றேனே. எந்தன் காதல் என்னவென்று சொல்லாமல் ஏங்க ஏங்க அழுகை வந்தது. ஸோ நான் ஸ்பெஷலான கேவ்னு சொன்னேன்ல, அந்த ஸ்பெஷலான கேவ் இதுதான். இங்கே வந்து ஒரு ட்ராஜடி நடந்திருக்கு. என்னன்னா இங்கே 2019 13 பாய்ஸ் இந்த கேவ்ல மாட்டிக்கிட்டாங்க ஃபார் 21 days. ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கள ரெஸ்கியூ பண்ணாங்க. இதுக்கு ஒரு மூவியே இருக்குது. அந்த மூவி வந்து நம்மளோட ப்ரைம்லேயே இருக்குது. நீங்கள் அந்த மூவி ஸ்டோரி, அந்த ரியல் லைஃப் ஸ்டோரி என்னென்னு பார்க்கணுன்னா அதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கிடலாம். 13 பாய்ஸ் வந்து அந்த கேவில் வந்து அலாங் வித் தேர் கோச் போயிருக்காங்க. ஸோ அவங்க ஒரு செலிப்ரேஷன் மாதிரி சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்காக அவங்களோட சைக்கிள்லாம் எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ பட் அன்னைக்கு ஒரு மழை ரொம்பவே வந்துச்சுனால அந்த கேவ் ஃபுல்லாக ஃப்ளட் ஆகிட்டு அவங்க போயிட்டாங்க. பட் அவங்களால வெளியில் வர முடியல. ஸோ அவங்களோட பேரண்ட்ஸ்லாம் நைட் ஆக அவங்கள தேட ஆரம்பித்தோடனே அவங்களுக்கு தெரிய வந்துச்சு இவங்க இந்த கேவுக்குள்ளே மாட்டியிருக்காங்க. தென் கவர்மெண்ட் அண்ட் டைவர்ஸ், எஸ்பெஷலி ஸ்கூபா டைவிங் தெரிஞ்ச ஆட்கள்லாம் வந்திருந்தாங்க. ஸோ ரொம்ப எக்ஸ்பர்டீஸ் எல்லாம் கூப்பிட்டுருந்தாங்க. நாட் ஒன்லி ஃப்ரம் தாய்லாண்ட், அதர் கண்ட்ரீஸ்லேருந்தும் ஆட்கள்லாம் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ ஆஃப்டர் 21 days தான் அந்த குழந்தைங்களை வெளியில் கொண்டு வர முடிஞ்சிச்சு. அண்ட் தேவர் லைக் ஆப்வியஸ்லி 21 days வித்தவுட் ஃபுட், வித்தவுட் எனி அதர் சர்வைவ் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் அது ஒரு டவுட்டாகவே இருந்துச்சு. பட் 2 டைவர்ஸ் வந்து உள்ளே போய் செக் பண்ணாங்க ஃபர்ஸ்ட்டு. அண்ட் அவங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் கிடச்சிட்டு பாய்ஸ்லாம் தே ஆர் அலைவ் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வெளியில் வந்து திருப்பியும் அந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷனை திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணி அவங்கள எப்படியோ எல்லாரையும் உயிரோடையே வெளியில் கூப்பிட்டுட்டு வந்திருக்காங்க. அதில் வந்து ஒரு ஸ்கூபா டைவர் மட்டும் இறந்துட்டாங்க. பட் அதர்வைஸ் ஆல் வேர் சேஃப்.
laska emo emo ayast ast liebe ahaba bolinga cinta cinta ishq ishq mile love ishta prema pyar pyar or kaadal undan mele அத்தனை மொழியிலும் வார்த்தை ஒவ்வொன்று கொய்தேன் மொத்தமாய் கோர்த்துதான் காதல் சென்றொன்று செய்தேன் உன்னிடம் நீட்டினேன் காதலை காட்டினேன் ஏனோ தன்னாலே உன்மேலே காதல் கொண்டேனே ஏதோ உன்னாலே என் வாழ்வில் அர்த்தம் கண்டேனே. ஸோ நாங்கள் சியாங்ரேயில் தீமாக தான் எங்கே ஃபுல்லாக ஸ்பாட்ஸ் இருந்துச்சு. ஸோ ஒயிட் டெம்பிள், ப்ளூ டெம்பிள், பிளாக் மியூசியம் அண்ட் இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் வந்து பர்பிள் தீமில் இருந்துச்சு. ஸோ எல்லாமே அவங்க தீம் வைஸ் செட் பண்ணியிருக்காங்க அண்ட் இது அவ்வளோ ப்ரிட்டியாக இருந்துச்சு. ஸோ இது ஃபோட்டோஜெனிக் ஏரியாவாக இருந்துச்சு, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இங்கே நாங்கள் நோட்டீஸ் பண்ணது என்னதுன்னா, இங்கே எல்லாமே இந்தியன் காட்ஸ் தான் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கணபதி இங்கே ரொம்பவே அவங்க மனாய்க்கிறாங்க. இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து ஒரு கிளாஸ் பிரிட்ஜ் விச் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஸ்கை வாக். ஸோ இந்த இடம் வந்து சியாங்ரே வந்து நார்தர்ன் எண்ட் ஆஃப் தாய்லாண்ட் அண்ட் இந்த ஸ்பாட்லேருந்து we can see 2 borders of other countries which is நம்ம லாவோஸும் மயன்மாரும் தெரியும் இங்கேருந்து. முக்கோணங்கள் படிப்பேன் முன்னோக்கின் மேலே விட்டம் வட்டம் படிப்பேன் உன் நெஞ்சின் மேலே நல்லிடையோடு படைக்கோடு நானாகிறேன். நாங்கள் இப்போது எங்கே இருக்கோம்? ஸ்கை வாக் அட் சியாங்ரே. இங்கேருந்து 2 கண்ட்ரீஸ் பார்க்கலாம். ரிவருக்கு அந்த சைடு இஸ் மயன்மார் அண்ட் இந்த சைடு இஸ் தாய்லாண்ட். ஸோ ஒரே நேரத்தில் 2 கண்ட்ரி பண்ணி. நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? what do you feel about this? மியான்மரில் போயிருக்கேன், நான் போகல, பார்க்க தான் செய்யிருக்கேன். அட்லீஸ்ட் பார்க்குறோமே. எக்ஸ்ப்ளோர் பண்ணால் தான் அதோட. ஸோ என்ன சொல்கிறீங்க? எப்படி ஃபீல் ஆகும்? மயன்மார் போகணும். இப்போ இங்கே வந்தது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? இல்லை, ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. Love is the prema pyar pyar or kaadal undan mele இப்போ நம்ம வந்து கோல்டன் ட்ரையாங்கிள் டெம்பிளுக்கு வந்திருக்கோம். இங்கே இருக்கிற இந்த ரிவர் இருக்குல்ல, இதுதான் 3 கண்ட்ரீஸை பிரிக்குமா. ஸோ இதுவும் பார்க்க செம்ம சூப்பராக இருந்துச்சு.
ஸோ இது நெக்ஸ்ட் டே காலையிலேயே ஃப்ளைட் பிடிச்சி நாங்கள் பேங்காக் வந்துட்டோம். அந்த பேங்காக்லேருந்து ஸோ பேசிக்லி நாங்கள் இது ஒரு பட்ஜெட் ட்ரிப் மாதிரி ட்ரை பண்ணோம். பட்ஜெட்னு ரொம்பவும் பட்ஜெட்டில் போகல, பட் வி வாண்டட் டு எக்ஸ்ப்ளோர் ஆல் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். ஸோ நாங்கள் ட்ரெயின் அண்ட் பஸ் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஸோ ஃப்ரம் பேங்காக் ஏர்போர்ட்லேருந்து நாங்கள் வந்து பஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஸோ பஸ் பிடிச்சி நாங்கள் பட்டையா ரீச் ஆனோம். நாங்கள் ரூம்ஸ்லாம் பார்த்து புக் பண்ணோம். எஸ்பெஷலி எங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் வேணும்ன்ட்டு. பட் இதுவரை வந்த ரூம்ஸில் எதுலேயுமே நாங்கள் ஸ்விம்மிங் பூலுக்கு வைபை என்ஜாய் பண்ண முடியல. பட் இந்த அட்லீஸ்ட் லாஸ்ட் எங்களுக்கு டெஸ்டினேஷன் வந்து பேங்காக். எங்கேயாவது நாங்கள் என்ஜாய் பண்ணோன்ட்டு ஃபஸ்ட்டு ரூமுக்கு வந்த உடனே ஃபஸ்ட்டு பண்ணது நாங்கள் இந்த ஸ்விம்மிங் பூலில் குதிச்சது தான். ஸோ இங்கேயும் நாங்கள் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நைட்டு கிளம்புனோம். ஸோ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஆஃப்டர் ஸ்விம்மிங் பூல் செஷன் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நாங்கள் கிளம்புன நெக்ஸ்ட் ஸ்பாட் வந்து பட்டாயா வாக்கிங் ஸ்ட்ரீட். ஆப்வியஸ்லி இந்த இடம் ஆப்வியஸ்லி அவ்வளோ வைபான பிளேஸ் இன் என்டையர் தாய்லாண்ட். பட் என்ன கேட்டிங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் திஸ் தேர் இஸ் அ லாட் ஆஃப் பிளேசஸ் டு எக்ஸ்ப்ளோர் இன் தாய்லாண்ட். அவ்வளோ ப்ரிட்டி பியூட்டிஃபுல்லான பிளேசஸ் இருக்குது தாய்லாண்டில். பட் நம்மளுக்கு தாய்லாண்ட்னு சொன்னோன்னே மைண்டில் வர பிளேஸ்னால் இந்த வாக்கிங் ஸ்ட்ரீட் தான். பட் அப்படி இல்லை, வாக்கிங் ஸ்ட்ரீட் எல்லாமேயும் அங்கே அவ்வளோ நல்ல பிளேசஸ் இருக்குது கவர் பண்ணுறதுக்கு. நாங்கள் ஒரு 50% தான் கவர் பண்ணியிருப்போம். இன்னும் 50% பிளேசஸ் அவ்வளோ சூப்பர்பான பிளேசஸ்லாம் இருக்குது தாய்லாண்டில். ஸோ ப்ளீஸ் தாய்லாண்ட் வாங்க, நாட் ஜஸ்ட் ஃபார் வாக்கிங் ஸ்ட்ரீட் பட் ஆல்சோ டு எக்ஸ்ப்ளோர் அதர் பிளேசஸ். Sawadika. Music on can, disco on can, DJ on can, salon. Music on can, disco on can, DJ on can, salon. Party, let's together party. Cutie, baby, let's together party. Naughty, me wanta chala naughty. Come on baby, let's get dirty. Bang, Rara brother, super weather, let's relax and rock. Sing song, ding dong, ding dong dong, ding dong. Yen cheyalo chesedam ika anni right and nothing wrong. Music on can, disco on can, DJ on can, salon. Music on can, disco on can, DJ on can, salon. Same but different. No money, no honey. Good boy goes to heaven. Bad boy goes to Bangkok. Walking street lo namasti cheyale. Are rocking club lo dance irragadiyale. Mare vodka bottle mota open cheyale. Ila full ga nizam cheyale. Mind lo unde prati kala. Bang. Rara brother, super weather, let's relax and. ஸோ நெக்ஸ்ட் டே அகெயின் நாங்கள் ஒரு பேக்கேஜ் புக் பண்ணியிருந்தோம் ஃபார் கோரல் ஐலாண்ட். க்ளூக்லேருந்து புக் பண்ணுங்கள், ரொம்பவே சஸ்தா. எங்களுக்கு per person 300 சம்திங் ஆச்சு, இன்க்ளூடிங் ஃபுட். இங்கே வந்து நம்ம ரூமில் வந்து பிக்கப் பண்ணுவாங்க, ரூமில் ட்ராப்பும் பண்ணிடுவாங்க அலாங் வித் போட் ரைட் ஆஸ் வெல் அஸ் ஃபுட். ஸோ இட் வாஸ் வெரி சீப்.
கோரல் ஐலாண்டுக்கு நம்மளை போட்டில் கூப்பிட்டுட்டு போவாங்க. ஸோ போட்டில் நம்ம கூப்பிட்டுட்டு போகிறதுக்கு முன்னாடியே அவங்க சில எக்ஸ்ப்ளனேஷன் நம்மளுக்கு கொடுப்பாங்க. இங்கே 4 ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, லைக் சீ வாக், ஜெட் ஸ்கீ, பனானா ரைட் அண்ட் பேராசீலிங். இதோட மொத்த பேக்கேஜ் காஸ்ட் வந்து 2500 பாத், இந்தியன் ருபீஸில் 6500. அண்ட் இஃப் சீ வாக் மட்டும் பண்ணோன்னா 1600 பாத், ஆல்மோஸ்ட் 4200 ருபீஸ். ஸோ நாங்கள் இதுதான் எடுத்திருக்கோம். வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு எல்லாருக்கும், அதே மாதிரி எக்ஸைட்மெண்ட்டும் இருந்துச்சு. ஆல்ரெடி நாங்கள்லாம் ஸ்கூபா ட்ரைவிங் பண்ணியிருக்கோம் தார்கர்லியில். பட் அது வந்து நம்மளே ப்ரீதிங் டெக்னிக் அவங்க சொல்லி கொடுப்பாங்க, அதே மாதிரி நம்ம ப்ரீத் பண்ணோம். பட் இதில் ஒரு சேஃபான ஆப்ஷன் என்னென்னா, நம்மளுக்கு அந்த ஒரு கிளாஸ் மாதிரி ஒரு ஹெல்மெட்குள்ளே போட்டுருவாங்க. ஸோ அங்கே ப்ரீத் நம்மளுக்கு எப்படி பண்ணணுமோ பண்ணலாம். ஸோ அதில் யாருக்கும் மூச்சு விடுறதுல இஷ்யூ இருக்காது. ஸோ அதனால இது அவ்வளோ பயமாக இல்லை, பட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஆஃப்டர் சீ வாக் அவங்க நம்மளே இப்போ நெக்ஸ்ட் ஸ்பாட் கூப்பிட்டுட்டு போவாங்க. எங்கே பனானா ரைட் அண்ட் ஜெட் ஸ்கீ நடக்குமோ அங்கே கூப்பிட்டுட்டு போயிருந்தாங்க. ஆஃப்டர் ஆல் தி ஆக்டிவிட்டீஸ் எங்களை ரிட்டர்ன் கூப்பிட்டுட்டு போனாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் அவங்க எங்களுக்காக ஃபுட் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, தட் டு இண்டியன் ஃபுட். ஓ மை காட், எவ்வளோ நாள் கழிச்சு நாங்கள் இந்தியன் ஃபுட் சாப்பிட்ருக்கோம். இங்கே உள்ள சாப்பாடு சாப்பிட்டு ரொம்பவே வெக்ஸ் ஆகிட்டோம். இந்தியன் சாப்பாடு பார்த்தோன்னே எல்லோரும் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டாங்க. சாப்பிட்டே ஆகணும், இதை ஒரு பிடி தான் இன்னைக்கு. நெக்ஸ்ட் ஸ்பாட் வந்து crocodile பார்க். இங்கே crocodile ஷோ நடக்குமா, பாப்போம் இங்கே எப்படி இருக்குன்னு. नेम crocodile பார்க், பட் crocodile के अलावा भी இங்கே ரொம்பவே அனிமல்ஸ் இருந்துச்சு. ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க இந்த பார்க்கை. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப ஸ்டிங்க்லாம் ஆகலை. பட் இட் வாஸ் அ வெரி குட் பார்க். எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், பேபிஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும். Come, let's watch the crocodile show. கத்தி கொண்டு வித்யாரம்பம் குத்து ஹரி ஸ்ரீ தோக்கின் காஞ்சி வலி சீலம் பண்டே மாறாத்த வியாதி நெஞ்சில் பூட்டி வச்சோ ரங்க கலி தீராத்த வாஷி அண்ணன் மீச வச்சோராட்ட புலி இடையான் முன்னோருக்கும் நின்னோருக்கும் பண்டே ஆபத்து கட்டச்சோர கொண்டு ஜூஸ் அடிச்சு சோடா crocodile ஷோ ரொம்பவே டேஞ்சரஸாக இருந்துச்சு. அண்ட் அட் த சேம் டைம் இட் வாஸ் வெரி குட் ஆஸ் வெல். அந்த ட்ரெயினர்ஸ்லாம் ரொம்ப அந்த பண்ணுறவங்கெல்லாம் அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க ஆப்வியஸ்லி வெல் ட்ரெயின்ட் பர்சன். ஸோ அந்த crocodile வந்து அவங்க சொல்கிறது அவ்வளோ அழகாக கேட்டு ஒவ்வொன்றும் பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எங்களுக்கு. இப்போ நாங்கள் வந்து crocodile ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க யாருக்கெல்லாம் ஃபோட்டோஸ் எடுக்கணுமோ அவங்கெல்லாம் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கலாம் crocodile கூட. ஸோ இப்போ நாங்கள் 2 பேரும் போகிறோம் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு. crocodile மேலே உட்கார போகிறோம், அதை டச் பண்ண போகிறோம் ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம். ஸோ பார்க்கலாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்ட்டு. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஆசை தான், பட் நாங்கள்
அந்த crocodile மேலே எங்களுக்கு crocodile அசைன் பண்ணியிருக்காங்களோ அது மேலே நாங்கள் உட்காருவோம். பட் அதுக்கு சரௌண்டிங்கில் ஃபுல் crocodiles தான். ஏதாவது ஒரு crocodile வந்து அட்டாக் பண்ணுச்சுன்னா அவ்வளோதான், பயமாக தான் இருந்துச்சு. பட் அட் த சேம் டைம் கொஞ்சம் எக்ஸைட்டடாகவும் இருந்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம டைகர் கூட ஃபோட்டோ எடுக்க போகிறோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் படுத்துக்கு ஜொர்த்தால ஜொர்த்தால ஐயா உருட்டாத தொட்டா தூக்கின்னு தொர்த்தாத கர்த்தா கத்துன்னு மிரட்டாத அப்புறம் படுத்துக்கு ஜொர்த்தால நீ ஜொக்கர்னா ஸ்பேடியஸ் ஸ்தோத்திரனா காடியஸ் லோக்கல்னா பெரட்டி கிரட்டி ஆடனோட டான்ஸ் ஏ மாட்டிக்காத வந்து குஸ்ட் பறந்துட்டு பல்ச்சுன்னு வெஸ்ட் வீட்ல மோஸ்ட் உண்டா அஷ்டு குண்டான்னு ஃபர்ஸ்ட் ஜொர்த்தால ஐயா உருட்டாத தொட்டா தூக்கின்னு தொர்த்தாத கர்த்தா கத்துன்னு மிரட்டாத அப்புறம் படுத்துக்கு ஜொர்த்தால ஜொர்த்தால ஐயா உருட்டாத தொட்டா தூக்கின்னு தொர்த்தாத கர்த்தா கத்துன்னு மிரட்டாத அப்புறம் படுத்துக்கு ஜொர்த்தால முட்டைகோஸ் ஃப்ரைட் ரைஸ்ல ஒட்டிப்போம் அது போல ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒத்துப்போம் அந்த ஃபிகருங்க தானே துட்டுகோஸ் விட்டுப்போம் எவ்வளவு காசு வந்தால சொந்தவா இல்ல சான்ஸ் வந்தால கட்டத ஆடுவன் டான்ஸ் சென்னையோட ஃபேஸ் நாக் பண்றான் லோக்கல் காய்ஸ் மண்ணா அட்வைஸ் யாருனா இது வாலிப வயசு போனா வராதுற சைஸ் யாருனா கிட்ட கையில கொடுவோம் ஆய் ஒட்டம் ஓட்டு இல்லாத ஓட்டுக்கு பாக்குறோம் பூசு வேலை பின்வாசம் திறந்து மூடுற ஸ்பீட் ஜெயிக்கும் உசேன் போல்ட் புல்டோசர் போல ஆள போட தேடுற காஜி மாம்ச கூப்பிட்டு சாயங்காலம் கோயந்தம்மா மேல வீடியோ கால்ஸ் தொட்டாலையா விட்டாத தொட்டா தூக்கின்னு தொர்த்தாத கர்த்தா கத்துன்னு மிரட்டாத அப்புறம் படுத்துக்கு ஜொர்த்தால ஜொர்த்தாலையா விட்டாத தொட்டா தூக்கின்னு தொர்த்தாத கர்த்தா கத்துன்னு மிரட்டாத அப்புறம் படுத்துக்கு ஜொர்த்தால நீ ஸோ ரொம்பவே பயமாக இருந்துச்சு டைகர் கூட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. ஆப்வியஸ்லி ரொம்ப ரீல்ஸ் பார்த்துருக்கோம் இதே தாய்லாண்டில் டைகர் அட்டாக் பண்ணுறது. ஸோ நம்மளையும் அட்டாக் பண்ணிடுமோ, நம்மளையும் கடிச்சு வச்சிருமோ அப்படின்னு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா ரொம்பவே க்ளோஸாக இருந்தோம் நாங்கள் டைகர் கூட. பட் அதை ஆப்வியஸ்லி கெட்டி வச்சுருந்தாங்க, இருந்தாலும் ரொம்பவே பயமாக தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டோம். இப்போ வாங்க அங்கே என்னென்ன அனிமல்ஸ் இருக்குன்னு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள் க்ராக்கடைலுக்கு எப்படி ஃபீட் பண்ணுறாங்கன்ட்டு. எவ்வளோ சிக்கன்பா,
இங்கே ஆக்சுவலாக க்ராக்கடைல் ஃபார்மிங்கும் பண்ணுறாங்க. க்ராக்கடைல் ஃபார்மிங்னா க்ராக்கடைலை நல்லா வளர்த்து அதுக்கப்புறம் அதை செல் பண்ணிடுவாங்க. ஃபார் எதுக்காக செல் பண்ணுறாங்கன்னா, இங்கே மெயினான ஃபுட் ஸ்ட்ரீட் ஃபுட்டில் க்ராக்கடைலும் ஒன்று. ஸோ க்ராக்கடைல அதுக்காக செல் பண்ணுவாங்க, அதோட ஸ்கின்காக, ஃபார் பேக் அண்ட் பெல்ட். ஸோ இங்கே க்ராக்கடைல் எல்லாரும் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோரும் க்ராக்கடைல், ஸ்னேக், ஸ்கார்பியன் அண்ட் காக்ரோச்சஸ் அண்ட் இன்னும் அது சில பல இன்செக்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்றாங்க. அதுக்கு தான் இங்கே ஃபார்மிங் நடக்கிறது. ஸோ அவ்வளோதான், பட்டாயாக்கு பாய் சொல்லிவிட்டு இப்போ நாங்கள் பேங்காக் கிளம்ப போகிறோம். 2 நாளில் நம்மளுக்கு மும்பைக்கும் ஃப்ளைட் இங்கேருந்து தான். ஸோ அதுக்காக நாங்கள் பேங்காக் போகிறோம் இப்போ. பேங்காக்கு ஃபஸ்ட் டேயில் நாங்கள் வந்தோம் சைனா டவுன். இது ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் மார்க்கெட். இங்கே எல்லா விதமான தாய்லாண்ட் ஸ்பெஷல் ஃபுட் கிடைக்கும், ஆஸ் வெல் அஸ் சைனீஸ் ஃபுட்டும் கிடைக்கும். ஸோ மெயின்லி க்ராக்கடைல், ஸ்கார்பியன், ஃப்ராக் அண்ட் மற்ற இன்செக்ட்ஸ் எல்லாம் இங்கே ரொம்பவே செல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ உங்களுக்கு அப்படி ஏதாவது ஒன்று டேஸ்ட் பண்ணணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னா இந்த மார்க்கெட்டுக்கு வரலாம், டேஸ்ட் பண்ணலாம். ஸோ ஆஃப்டர் சைனா டவுன் நாங்கள் வந்த இடம் வந்து எம்பிகே ஷாப்பிங் சென்டர். இது ரொம்பவே ஃபேமஸான ஒரு மால் பேங்காக்கில். ஏன்னா இங்கே ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் ஒவ்வொரு திங்ஸ் செல் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ட்ரெஸ் இருக்கும், செகண்ட் ஃப்ளோரில் வாட்சஸ், தேர்ட் ஃப்ளோரில் ஷூஸ், ஃபோர்த் ஃப்ளோரில் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், ஃபிஃப்த் ஃப்ளோரில் ஃபுட் ஐட்டம்ஸ். அதே மாதிரி ரொம்பவே ஒவ்வொரு ஃப்ளோர் ஒவ்வொரு திங்ஸ்க்காக அலோகேட் பண்ணி செல் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இன்றைக்கி தான் எங்களோட லாஸ்ட் டே இன் பேங்காக். ஸோ பேங்காக்கு லாஸ்ட் டேயில் நான் இன்ஸ்டாகிராமில் ஃபேமஸான ஒரு ஸ்பாட் தான் இது. நாங்கள் இப்போ போகிற இடம் வந்து ட்ராகன் டெம்பிள். அண்ட் ஆஸ் ஐ செட், நாங்கள் வந்து எல்லா ரூட்ஸ் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டும் எங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னு இருந்துச்சு. ஸோ எங்களோட ரூம்க்கு பக்கத்துலேயே ரிவருக்கு இது இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து நாங்கள் ரிவர் ரூட்ஸ் செலக்ட் பண்ணோம். ரிவரில் பாதி தூரம் போனோம். அங்கேருந்து அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு கேப் புக் பண்ணி ரிவரில் ட்ராவல் பண்ணிட்டு, போட்டில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்க போகும்போது அதுக்கு சரௌண்டிங்ஸ் நாங்கள் பாருங்கள் எப்படி எவ்வளோ சூப்பராக இருக்குது. டால் பில்டிங்ஸ். இதுதான் ஆக்சுவல் பேங்காக் மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம இப்போ ட்ராகன் டெம்பிள் ரீச் ஆகிட்டோம். செம்ம அழகாக இருந்துச்சு இந்த டெம்பிள். சீரியஸாக சொல்கிறேன், சூப்பராக இருந்துச்சு. மஸ்ட் வாட்ச், மஸ்ட் கவர் பண்ணுற ஸ்பாட் இது. 13 ஃப்ளோருக்கு பில்டிங் கட்டியிருக்காங்க இது. அண்ட் அது சுற்றி ஒரு ட்ராகன். ஓகே, ஸோ அது பார்க்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஃபோட்டோஸ்க்கான இடம் தான் இது ஃபார் ஷுர். நாங்கள் லிஃப்ட் பிடிச்சி மேலே டாப் ஃப்ளோருக்கு போனோம். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் ஆக்சுவலாக எங்களுக்கு தெரிஞ்சிச்சு கி அந்த ட்ராகனுக்கு இன்னும் டெய்ல் வழியாக நம்ம மேலே போகலான்ட்டு. அது ரிட்டர்ன் நாங்கள் இறங்கி வந்துட்டோம். பட் போகிறதுக்கும் அப்படி ஒரு ஸ்பாட் இருந்துச்சுன்னு எங்களுக்கு தெரில. பட் லிஃப்ட்டுக்கு அரௌண்ட் 80 பாத் என்னமோ சார்ஜ் பண்ணாங்க எங்கள்கிட்ட இருந்து. டாப் ஃப்ளோர் பேசிக்லி எதுக்கு போகிறாங்கன்னா, அங்கே மேலே நாங்கள் டாப் ஃப்ளோரில் ட்ராகனோட ஃபேஸ்க்கு ரீச் ஆயிடுவோம். அண்ட் அங்கே ப்ரேயர் பண்ணணும். அங்கே மேக் அ விஷ் மாதிரி ட்ராகனுக்கு முஸ்டாச்சை டச் பண்ணி ஒரு விஷ் நம்ம கேட்டுக்கிடணும். ஸோ அது ஃபுல்ஃபில் ஆகும்னு அவங்களோட நம்பிக்கை. அதே மாதிரி நாங்களும் பண்ணிக்கிட்டோம். ஸோ அதுக்காக தான் டாப் ஃப்ளோர் ரீச் ஆகணும். ஸோ ஆஸ் ஐ செட், நாங்கள் மேலே போகும்போது லெஃப்டில் போயிட்டோம். இப்போ கீழே வர போகும்போது வி சோஸ் அ டிஃப்ரெண்ட் பார்ட். ட்ராகனோட பாடியிலேருந்து நாங்கள் வரோம். ஆமாங்க, நம்ம இந்த ட்ராகன் பாடி வழியாக வெளியில் இறங்கிட்டு இருக்கோம். இது கன்ஸ்ட்ரக்டே அப்படி தான் பண்ணியிருக்காங்க. செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இது வந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. 3 மினிட்ஸில் நாங்கள் கீழே வந்துட்டோம் இந்த ஸ்லோப் வழியாக. ஆப்வியஸ்லி ஏறுறதுக்கு நம்ம மேலே ஏறி போயிருந்தோம்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்திருக்கும். பட் இறங்குறதுனால ரொம்ப சிம்பிளாகவே நாங்கள் இறங்கி வந்துட்டோம்.
நெக்ஸ்ட் நாங்கள் வந்த இடம் வந்து வட் அருண். இது இங்கே ஒரு டெம்பிள். இது ஒரு ஃபேமஸான டெம்பிள் இன் பேங்காக். ஸோ இங்கே பேசிக்லி நல்லா சூப்பராகவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு இன்னும் மைன்யூட் டீட்டெயில்ஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் இங்கே மெஜாரிட்டி ஆட்கள் வந்து ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டுட்டு வராங்க. இங்கே ரெண்ட்டுக்கும் கிடைக்கும் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ். அந்த அவங்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் பார்க்கறதுக்கு ஆல்மோஸ்ட் நம்ம கொஞ்சம் சாரீ மாதிரி இருந்துச்சு. பட் அவங்களுக்கு நல்லாவே இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு அவங்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்திருக்கிற ஸ்பாட் வந்து டைம் ஸ்கொயர். இதுவுமே இன்ஸ்டாகிராமில் ஃபேமஸான ஸ்பாட் தான். இங்கே ஆப்வியஸ்லி லைட்டிங் வச்சு எல்லாமே பண்ணியிருக்காங்க. விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ணி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நம்ம அங்கே நிற்கும் போது ஏதோ ஒரு ஸ்பேஸில் நிற்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இங்கே நாங்கள் ரொம்பவே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், ஃபோட்டோஸ் எடுத்தோம், வீடியோஸ் எடுத்தோம். இது ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஒவ்வொரு பிளேஸும் இங்கே நல்லாவே வைப் கொடுத்துச்சு அண்ட் ரொம்பவே ஹாப்பனிங்காக இருந்துச்சு. லைட்னிங், டெக்கரேஷன், ஃபோட்டோஜெனிக் வியூலாம் செம்மையாக இருந்துச்சு இங்கே. लगा सनसेट भाई तेरा फुल सेट मोशन भी देखो मेरा बनने लगा देखो तो हसीना को वाना भी करीना को ठुमको का फीवर है चढ़ने लगा थोड़ा हार्ड सा होके थोड़ा जेंटल सा होके थोड़ा सेंटी सा होके थोड़ा मेंटल सा होके सारे 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 let's not joke. पार्टी करनी लगातार मेरे यार दिन चार जिंदगी के तुझे. நெக்ஸ்ட் நம்ம வந்த ஸ்பாட் தான் பிரத்துனம் மார்க்கெட். ஆப்வியஸ்லி ஷாப்பிங் இஸ் மஸ்ட்ல. இதுதான் பேங்காக்கோட ரொம்ப ஒன் ஆஃப் தி ஸ்பெஷல் ஸ்ட்ரீட் மார்க்கெட். இதுக்கு அல்லாவா அங்கே சாட்டுச்சக் மார்க்கெட்டும் இருக்குது. பட் அது வந்து ஒரு வீக்கெண்ட் மார்க்கெட், ஒன்லி ஆன் சாட்டர்டேஸ் அது ஓப்பனாக இருக்கும். ஸோ இந்த மார்க்கெட்டே ரொம்ப பெருசு. உள்ளே போனால் எப்படி வெளியில் வரணும்னு தெரியாது, அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. இங்கே கிடைக்காத ப்ராடக்டே இல்லை, எல்லாமே கிடைக்கும். ஷூஸ், டிஷர்ட், ஷர்ட், ஜீன்ஸ், ஓவனர், சாக்லேட், ஃபுட் எல்லாமே இருந்துச்சு. தட் டூ இன் சீப் ரேட். நம்ம ரொம்பவே இவங்கள்ட்ட பார்கெயின் பண்ண வேண்டியிருக்கும். பார்கெயின் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ நாங்களும் இங்கேருந்து தான் ஷாப்பிங் பண்ணோம். We are at பேங்காக் ரயில்வே ஸ்டேஷன். நாங்கள் இப்போது சுவர்ணபூமி ஏர்போர்ட் போனோம். அதுக்கு நாங்கள் லோக்கல் ரயில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலான்ட்டு ரூம்லேருந்து பஸ்ஸில் வந்தோம். பஸ்ஸில் இப்போது இங்கே ஒரு ஸ்டேஷன் இருக்குது. அந்த ஸ்டேஷனுக்கு 2 பாத் தான் டிக்கெட்ஸ். ஸோ அந்த டிக்கெட் எடுத்துகிட்டு அங்கேருந்து நாங்கள் மெட்ரோவில் போவோம். ஸோ பஸ் எக்ஸ்பீரியன்ஸ், ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் வெல் அஸ் மெட்ரோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிரும். ஸோ அதுதான் நாங்கள் இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அண்ட் இன்றைக்கி நைட் சார்லி எங்களுக்கு ஃப்ளைட் பேக் டு மும்பை, பேக் டு ரொட்டீன் ஆகும். ஐ மிஸ் திஸ் ட்ரிப். இந்த பேங்காக் ஸ்டேஷன் சூப்பராக இருக்குது. அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க. இட்ஸ் ரியலி நைஸ், வெரி ராயல் அண்ட் வெரி சீப் as well. தங்கி தங்கி எங்க தங்கியா நீ தூக்க போட ஃபேனா கண்டியா. Pablana, bolo, what do you guys think about Bangkok station? எப்படி இருக்குது பேங்காக் ஸ்டேஷன்? சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. இன்னும் பழைய காலத்து ட்ரெயின். ஒரு ட்ரெயினும் அவ்வளோ மீன்ஸ் அரௌண்ட் ஒரு 100 years முன்னாடி இந்த ட்ரெயினாக இருக்கும். வாசலும் பார்த்தியா அப்படி இருக்குன்னு பழைய காலத்து இந்த பாக்ஸ் ஸ்டாப் இந்தியன் மாதிரி
ரெண்டு நம்பர் ராயல் சர்வீஸ் வெறும் ரெண்டு காசு வந்து 5 ரூபா. இந்தியன் ஏ தங்கி தங்கி இங்க தங்கியா நீ தூக்க போட ஃபேனா கண்டியா ஏ காசு பணம் வந்து போண்டா கட்டையில உன் பணமோ நாரி போடுண்டா ஓ பொண்டாட்டியோ ஆடி போடுண்டா பாட்டி அடுத்தவனை தேடி போடுண்டா ஏ ட்ரிங்கிள் 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 லிட்டில் ஸ்டாரு நீ இன்னைக்கு செத்தா நாளைக்கு பேரு ஏ கட்டி விட்டு நாட்டிப்பேன உன் பேச்சு கொனுக்கு யமுனை என்ன கூப்பிட்டுப்பேன நட்டுக்குன்னு ஒரு பக்க நட்டுக்குன்னு நாங்க தூக்க ஒத்த அடி ரெட்டை வாடி பானை ஓடையா கட்டிங்க போட்டாலே முதல்ல மெட்ரோ டைரக்ட் பேங்காக் ஏர்போர்ட்க்கு எங்களை விட்டுச்சு. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸும் லாஸ்ட் டேயில் வாஸ் மஸ்ட் அண்ட் இட் வாஸ் ரியலி குட். இட் வாஸ் வர்த் இட். அண்ட் எஸ், பேங்காக் தாய்லாந்துக்கு பாய் சொல்கிற நேரம் வந்துட்டு. ஸோ நாங்கள் கிளம்புறோம் இப்போ. பாய் தாய்லாண்ட், யூ வர் ஸோ நைஸ் டு அஸ் அண்ட் இட் வாஸ் ரியலி அ குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். See you soon. Bye. அமுகு டுமுகு அமால் டுமால். அமுகு டுமுகு அமால் டுமால்.